ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, சப்பாத்திக்கு நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ சப்பாத்திக்கு குருமா ரெடி பண்ணணும். விதமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு, மிளகு நம்ம உரப்புக்கு தந்தாலும் எடுத்துக்கணும், நட்சத்திரம், கிராம்பு லேசாக நம்ம அது வறுத்துக்கணும். அதோட நம்ம வத்தலும் உரப்புக்கு தந்தாலும் நம்ம எவ்வளோ காய் கிழங்கு எடுத்தோமோ அதுக்கு தந்தாலும் வத்தலும் எடுத்துக்கணும். அது லேசாக வறுக்கணும். புளியும் சிறிதளவு அது கூட போட்டு அதுவும் வறுக்கணும். அதை வறுத்தாச்சு வேறு பிளேட்டில் மாற்றிடுவோம். பலபடி அதே பாத்திரத்தில் நெய் ஒரு 2-3 ஸ்பூனு ஊற்றிக்கணும். அதே 4-5 ஸ்பூன் ஆயிலும் எண்ணெயும் ஊற்றிக்கணும். அதில் உருளைக்கிழங்கு நல்லா தொளி சீவி வாஷ் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வறுத்ததை மிக்சியில் அரைச்சிட்டு வருவோம். அது கூட ஒரு 4-5 அண்டிப்பருப்பையும் நம்ம கூட சேர்த்து போடணும். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம அதை தட்டிடலாம். அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்ச விழுதை அதில் போட்டு கொதிக்க விடணும். மிக்ஸி கழுவுன தண்ணியை அலசி அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். தேவையான உப்பையும் நம்மளை சேர்த்துக்கணும். கொஞ்சம் வெள்ளைப்பொடியும் 1 ஸ்பூன் வெள்ளைப்பொடியும் போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தனியாக ஆயில் ஊற்றி அது சூடு வந்த பிறகு பல்லாரியை நல்லா பொடிசாக நறுக்கி அதில் போட்டு வதக்கணும். கருவேப்பிலையும் 2 இனுக்கு போட்டு அது நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிச்சு. நம்ம அந்த மசாலாவோட அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண உருளைக்கிழங்கையும் அதோட போட்டு நல்லா கிளறி விடணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டும். மேலே கொத்தமல்லி இலையும் நம்ம தூக்கலாம். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சப்பாத்திக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.